அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்துட்டு ஒரு லன்ச் ரொட்டீன் தான். குவிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மோர் பதத்துக்கு கலந்து விட்டுறலாம். இந்த அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு பண்ணுறீங்களோ அதில் பாதி அளவு நீங்கள் எடுத்தால் போதும். ஏன்னா மீதி பாதி அளவு மசாலாவும் தண்ணியும் இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ இது நல்லா கலந்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் காரம் கம்மிங்கிறதுனால நான் 2.5 பச்சை மிளகாய் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் 3 தாராளமாக எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு. நான் இஞ்சி சேர்த்த மாட்டேன், இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் சீரகம், அப்புறம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரையக்கூடாது, இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். அதே மாதிரி ரொம்ப கோர்ஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதை நம்ம கரைச்சி வச்சுருக்கல மோரில் வந்து இப்போ ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே நம்ம அரைச்சிட்டு கலந்து விட்டு கடைசியில் கொதிக்க விட போகிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த குழம்பு. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10லேருந்து 12 மினிட்ஸ்க்குள்ளே இதை பண்ணிடலாம். ஸோ இது கூட உப்பு சேர்த்திக்கோங்க தேவையான அளவு, அப்புறம் பெருங்காயத்தூள். ஸோ எல்லாமே இதுலேயே நம்ம கலக்கி வச்சிடுறோம். நான் இதில் காய் சேர்த்த போகிறேன், நீங்கள் காய் இல்லாமையும் இதை செஞ்சுக்கலாம். இதில் வந்து நான் வெண்டைக்காய் சேர்த்த போகிறேன். நீங்கள் வந்து சேப்பங்கிழங்கு இல்லைன்னா வந்து வெள்ளை பூசணிக்காய் எல்லாமே வேக வச்சு சேர்த்திக்கலாம். ஸோ ஒரு பேனில் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை வந்து சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம். நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து இதிலேயே வந்து வெந்துடணும் வணக்கிறதுலையே, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். அப்போ தான் வந்து உப்பு இதில் நல்லா வந்து பிடிக்கும். ஸோ இதை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா வெந்துடணும், இதில் கிறிஸ்பாகவும் இருக்கணும், வெந்திருக்கவும் செஞ்சுருக்கணும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். ஸோ இதை வந்து நம்ம கலக்கி வச்சுருக்கிற குழம்புல வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ காய் போட்டாச்சு, மசாலா அரைச்சாச்சு, அதே மாதிரி உப்பு பெருங்காயத்தூள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விடுறது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா திரிஞ்ச மாதிரி ஆயிரும், தண்ணி தனியாக தயிர் தனியாக வந்த மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் இருந்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிரும். கொதி வரும்போது இப்போ பாருங்கள், இப்போ லைட்டாக கொதி வரும், சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி திரிஞ்ச மாதிரி வரும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் கரண்டி போட்டு நல்லா கலக்கி விட்டுறணும். அப்போ நம்மளுக்கு பச்சை வாசம் போயிடும். வெண்டைக்காய், அந்த தேங்காய், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எல்லாமே வந்துட்டு பச்சை வாசனை போய் குழம்போட ஒன்று சேர்ந்துடும். ஸோ இது வந்து ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், குழம்பு நல்லா வந்து ஒன்று சேர்ந்து வந்துடும், பச்சை வாசனையும் போயிடும். ஸோ நம்மளுக்கு திரியும் அப்படிங்கிற அந்த பயப்படவே வேண்டியதில்லை. ஸோ இது 3வது வாட்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழம்பு வந்து உங்களுக்கு கரெக்டாக ரெடி ஆயிரும். இதை தாளித்து கொட்டினீங்கன்னா போதும், சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சோன்னே சின்ன வெங்காயம் 3 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் கருகாப்பிலை, கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகமும் ஆப்ஷனல் தான், சீரகம் டேஸ்ட்டு சில பேர்த்துக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. ஸோ கருகாமல் பார்த்துக்கணும் சீரகம். ஸோ இப்போ இதை நல்லா வணங்கிடுச்சு, இதை வந்து கொட்டிடலாம். இப்போ குழம்புல கொட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து மோர் குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப லைட் ஃபுட்டு. வாரத்தில் ஒரு நாள் லைட் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கு காம்பினேஷனாக வந்துட்டு உருளைக்கிழங்கு புட்டு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஸ்பைஸியாகவும் நீங்கள் பண்ணலாம், ஆனால் நான் 2மே லைட் ஃபுட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன்.
ஸோ ஒரு பேனில் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல பெரிய வெங்காயமாகவே எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா தான் இந்த புட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் நான் 1 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சு அதை வந்து சேர்த்து இதில் வதக்கி விட போகிறோம். இதெல்லாமே நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறதில்ல. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நம்ம சேர்த்திக்கலாம், உருளைக்கிழங்கு அப்படிங்கிறதுனால. இது வெள்ளையாக தான் இருக்கும், பார்க்குறக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெவியாக அந்த மாதிரி இருக்காது, மசாலாலாம் நம்ம வந்து சேர்க்காதனால. ஸோ உருளைக்கிழங்கு சேர்த்தி நல்லா வதக்கி விட்டாச்சு. ஏற்கனவே வெந்த உருளைக்கிழங்கு அப்படிங்கிறதுனால சும்மா 1 நிமிஷம் வேக வச்சா போதும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி திருவின தேங்காய் ஆட் பண்ணி ஃபுல்லாக பிரட்டி எடுத்துடலாம். ஸோ உருளைக்கிழங்கு புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி லைட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.